ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மார்ச் மாத வாழ்த்துக்கள். கடந்த மாதம் முழுவதும் நம்மை ஆண்டவர் கண்ணின் மணி போல பாதுகாத்து பராமரித்து நடத்தினார். ஆண்டவராகிய கடவுளுக்கு கோடான கோடி நன்றிகள். இந்த மார்ச் மாதமும் ஆண்டவருடைய பாதத்தில் உபவாசித்து ஜெபித்த போது ஆண்டவர் எனக்கு ஒரு வேத வசனத்தை காட்டினார். ஏசாயா 48 அதிகாரம் 15வது வசனம். நானே அதை சொன்னேன், நான் அவனை அழைத்தேன், நான் வரப்பண்ணினேன், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான என் அன்பு சகோதர சகோதரிகளே, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் உங்களையும் என்னையும் நம் குடும்பத்தையும் ஆண்டவர் அழைத்தாராம். காரணம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் ஆபிரகாமுக்குள் அவருடைய வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம், வாக்குத்தத்தத்திற்கெல்லாம் சுதந்திரவாளிகளாய் இருக்கிறோம் என்று ரோமர் 4 அதிகாரம் 16வது வசனத்தில் எழுதியிருக்கிறது. ஏன் தெரியுமா? ஆபிரகாம் யாருங்க? யாக்கோபு 2 அதிகாரம் 23 பாருங்கள். ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டாராம். ஆகையினால தான் நீங்களும் நானும் ஆபிரகாமுக்குள் அவருடைய சந்ததியாய் அவருக்குரிய வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் நாம் சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் பணி 7 அதிகாரம் 17வது வசனம், ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு அருளின அநேக வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் காலம் சமீபம். உங்களுக்கும் எனக்கும் அநேக வாக்குத்தத்தங்கள் இந்த மார்ச் மாதத்திலையும் நிறைவேறும் என்பது சமீபம். எனவே நீங்களும் நானும் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன், ஆபிரகாம் தேவனிடத்தில் வாக்குத்தத்தம் பெற்றவர். ஆகையினால் அவருக்குள் நாமும் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஆகையினால் தான் தீர்க்கதரிசி ஏசாயா சொல்லுகிறார், நானே அழைத்தேன், நானே சொன்னேன், நான் அவனை வரப்பண்ணினேன், அவன் வழிகள் வாய்க்கும். ஏன் ஆண்டவர் நம்முடைய வழிகளை வாய்க்க பண்ணுகிறார்? நம் வழிகளுக்கெல்லாம் அதிகாரியுமான தேவன் என்று தானியேல் 5 அதிகாரம் 23வது வசனத்தில் மைய பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. நம் வழிகளுக்கெல்லாம் அதிகாரியுமான ஆண்டவராகிய கடவுள் இந்த மார்ச் மாதம் முழுவதும், நான் சொன்னேன், நான் அழைத்தேன், நான் வரப்பண்ணினேன், அவன் காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். உங்கள் காரியங்கள் எல்லாம் வாய்க்கும் என்பது நிச்சயம். நான் அழைத்தேன். உங்களையும் என்னையும் ஆண்டவர் எங்கே இருந்து எப்படி அழைத்தார் தெரியுமா? கலாத்தியர் 1 அதிகாரம் 6ஆம் வசனமும் 15ஆம் வசனத்தையும் பாருங்கள். கிறிஸ்து இயேசு மூலம் கிருபையினால் நம்மை அழைத்தவர். தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பிரித்தெடுத்து கிருபையினால் அழைத்தவர். உங்களுக்கு புரியுதா? கிருபைனா என்னங்க? நாம் நிர்மூலமாகாமல் உயிரோடு இருப்பது ஆண்டவருடைய கிருபை. காலைதோறும் அவருடைய இரக்கங்கள் புதிது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாக புலம்பல் 3:22-23 நாம் வாசிக்கலாம். கிருபையினால் தேவன் நம்மை அழைத்தார். அது மட்டுமில்லைங்க, 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்கள். நாம் உண்மை உள்ளவன் என்று எண்ணி நம்மை இந்த ஊழியத்திற்காக தேவன் அழைத்து ஏற்படுத்தினாராம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்க. ஆரோனை போல உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்திற்கு நம்மை அழைத்தாராம். நானே சொன்னேன், நானே அவனை அழைத்தேன், நானே வரப்பண்ணினேன், அவன் வழிகள் வாய்க்கும். காரணம், நம் வழிகளுக்கெல்லாம் அதிகாரியுமாகிய தேவன் நம்மை வழி நடத்துவார். சோர்ந்து போகாதிருங்க. நம்முடைய வழிகள் எப்படி இருக்க வேண்டுமாம்? நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்கள். ஒருவனுடைய வழிகள்
ஆண்டவருக்கு பிரியமாய் இருந்தால் அவன் வழிகள் எல்லாம் வாய்க்கும். நீங்களும் நானும் நம்மளை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரே, என் வழி உங்க வழியில சரியா இருக்கிறதா? உங்க வார்த்தைக்கு நான் சரியா கீழ்ப்படுகிறேனா? நீங்க சொல்ற கட்டளைகளுக்கு நான் சரியா இருக்கிறேனா? நம்மளை சோதித்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இருக்கும்போது சத்துருக்கள் எல்லாரையும் சமாதானமாகும்படி ஆண்டவர் செய்வார் என்று அங்கு வேதம் சொல்லுகிறார். நமக்கு சத்துருக்களே இருக்க மாட்டார்கள். அவர்கள் எல்லாரும் சமாதானமாகும்படி ஆண்டவர் உதவி செய்வார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான என் அன்பு சகோதர சகோதரிகளை, ஆபிரகாம் யாருங்க கடவுளுக்கு? யாக்கோபு 2 அதிகாரம் 23 பாருங்க. ஆண்டவராகிய கடவுளுடைய சிநேகிதன் ஆபிரகாம். ஆகினால்தான் ஆண்டவர் ஆபிரகாமை அவ்வளவு அதிகமாய் நேசித்தார். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறித்து அவருடைய பிள்ளைகளாயிருக்கிற நமக்கும் அநேக வாக்குத்தத்தங்கள் நிறைவேறப் போகிறது. நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். 3000 தலைமுறை ஆசீர்வாதங்களை நான் உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்களும் நானும் 1000 தலைமுறைக்கு இந்த ஆசீர்வாதத்தை, இந்த இரக்கத்தை, கிருபையை, உடன்படிக்கை கடவுள் நமக்கு தருவாராம். முதல் காரியம், யாத்திரையாகமம் 20 அதிகாரம் 6 நீங்கள் என் மீது அன்பு கூர்ந்து என்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் போது 1000 தலைமுறைகளுக்கு நான் இரக்கம் செய்வேன், கிருபை செய்வேன். சிம்பிள்ங்க. பைபிள் வாசித்து அந்த வார்த்தையின்படி நம்ம வாழும் பொழுது நம்ம தலைமுறை மட்டும் இல்லை, அடுத்த தலைமுறை மட்டும் இல்லை, 1000 தலைமுறைகளுக்கும் தேவன் இரக்கத்தையும் கிருபையும் கொடுத்து, யாத்திரையாகமம் 34:7 அந்த இரக்கத்தை காப்பாற்றுகிறாராம். வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர், அந்த இரக்கத்தை காப்பாற்றுகிறவர். எனவே நீங்களும் நானும், ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி வாழ எனக்கு கிருபை தாரும், 1000 தலைமுறைக்கு இரக்கத்தையும் கிருபையும் காப்பாற்றும் ஆண்டவரே என்று நாம் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் நம் தலைமுறைகளை ஆசீர்வதிப்பார். இரண்டாவது, வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 105 அதிகாரம் 8-9 பாருங்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு ஆண்டவராகிய கடவுள் தம்முடைய வாக்கை உடன்படிக்கை செய்தாராம். இன்னைக்கு நம்ம பைபிள் வாசிக்கிறோம், அந்த வார்த்தையை தியானிக்கிறோம் இல்லையா? இது நம்முடைய தலைமுறைகளுக்கும் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் 1000 தலைமுறைகளுக்கும் இதை நான் உங்களுக்கு வெளிப்படுத்துவேன், இது என்னால் உண்டான உடன்படிக்கை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தை அபிஷேகம் நம்மளோட போயிடுறது இல்லைங்க. நம் தலைமுறை 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 1000 தலைமுறைக்கும் இந்த வாக்கை தேவன் ஆபிரகாம் வழியாய் உடன்படிக்கை பண்ணுகிறார். நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, 1000 தலைமுறைக்கு இந்த வார்த்தையை எங்க சந்ததியில உடன்படிக்கை பண்ணுங்க ஆண்டவரே என்று நாம் கேட்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் கொடுப்பார். மூன்றாவது, உபாகமம் 1 அதிகாரம் 11 பாருங்க. 1000 தலைமுறைய ஆபிரகாம் நிமித்தம் நம் தந்தையாம் கடவுள் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பாராம். எத்தனை அருமைங்க! நீங்களும் நானும் ஏழையாய் பிறந்து ஏழையாய் சாவது தேவனுக்கு பிரியமல்ல. பாவிகளாய் பிறந்து பாவிகளாய் சாவது தேவனுக்கு பிரியமல்ல. நாம் வாழ்ந்திருக்கணும், சிறந்திருக்கணும். அதற்காக 1000 தலைமுறைக்கும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று என் ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்களும் நானும் இத்தனை ஆசீர்வாதங்களை கிறிஸ்து இயேசு மூலம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆகையினால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த மார்ச் மாதம், ஆம், நானே சொன்னேன், நான் அழைத்தேன், நான் வரப்பண்ணினேன், அவன் வழிகள் வாய்க்கும். நம்முடைய வழிகள் ஆண்டவருக்கு பிரியமாயிருந்தா போதும். இயேசு கிறிஸ்து மூலம் நீங்களும் நானும் இந்த 3 விதமான 1000 தலைமுறை ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் பெற்றுக்கொள்வோம் என்பது நிச்சயம். கடைசியாக
உபாகமம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்க. அங்க ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார். என்ன தெரியுமா? என் வார்த்தையையும் என் உடன்படிக்கையையும் என் தயவையும் நான் உங்களோடு 1000 தலைமுறைக்கு காக்கிறவராயிருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நமக்கு சொன்ன உண்மை, உடன்படிக்கை, வாக்குத்தத்தங்கள், தயை எல்லாவற்றையும் 1000 தலைமுறைக்கும் சொன்னவர் காப்பாற்றுவாராம். எத்தனை ஆணித்தரமான வாக்குறுதியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசு மூலமாய் ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோமா? நாம் ஜெபிப்போமா? தைரியமாயிருங்க, சோர்ந்து போகாதீங்க, வேதம் வாசிங்க, அதில் உள்ள அநேக வாக்குத்தத்தங்களை எனக்கு என்று உரிமை பாராட்டுங்க. அப்பொழுது தேவன் உங்கள் எல்லைகளை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடியிருப்புகளை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். சுகத்தோடு பலத்தோடு பாதுகாப்பாய் தீர்க்க ஆயுசாய் ஆண்டவர் இந்த மார்ச் மாதம் முழுவதும் நம்மை நடத்துவார் என்பது நிச்சயம். நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, இந்த 3வது மாதம் 2026வது வருஷம் இந்த வாக்கு தத்தம் பண்ணினவர் நீர் உண்மை உள்ளவர் ஆண்டவரே. ஆம், நானே இதை சொன்னேன், நான் அழைத்தேன், நான் வரப்படினேன், அவன் வழிகள் வாய்க்கும். இந்த சத்தத்தை கேட்கிற என் சகோதர சகோதரிகளுடைய வழிகள் எல்லாம் வாய்ப்பதாக. 1000 தலைமுறைக்கு ஆசீர்வாதம், 1000 தலைமுறைக்கு உடன்படிக்கை, தயை, கிருபை, இரக்கம், ஆசீர்வாதங்கள் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் எங்கள் மேலும் இறங்குவதாக. எல்லா பிசாசின் கிரியைகளையும் பிசாசின் தந்திரங்களையும் இந்த மார்ச் மாதம் முழுவதும் எங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு வருகிற பொறாமை எரிச்சலின் ஆவிகளை கடிந்து அப்புறப்படுத்தி 1000 தலைமுறை ஆசீர்வாதங்களை இவர்கள் தலையில் வைத்து இயேசுவின் நாமத்தில் மார்ச் மாதம் முழுவதும் வழி நடத்தும்படி என்னில் இயேசு உயர நான் குறைய யோவான் 3:30 படி இயேசுவின் நாமத்தில் ஜெபமே என் வாழ்வு, சுவிசேஷமே என் பாரமாய் இருக்கும்படி இந்த மாதம் முழுவதையும் என்னை, என் குடும்பங்களை, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.